ஆமென். பிரைஸ் காட். ஒவ்வொரு சனிக்கிழமை நேரங்களும் நம்ம சில டிப்ஸ் உங்களுக்கு நாங்க குடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு ஆ விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நெறைய பேர் தவிர்க்கிற ஒரு சூழ்நிலை ஆ நடக்குது. அதுக்கு சாக்கு போக்குகள் அதாவது எனக்கு வேலை டயர்ட் ஆவுது. நான் நெறைய விஷயம் செய்றேன் அப்படின்றத நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சண்டே ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவதற்கு தடைப்படாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ். 1 நம்ம சனிக்கிழமை சீக்கிரமா நம்ம படுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஒரு 8:30 9:00 நம்ம படுத்துறோம்னா, சண்டே காலைல ஏர்லியா நம்ம போறதுக்கு ஒரு வசதி இருக்கு. செகண்ட் இந்த சனிக்கிழமை ராத்திரி நம்ம கொஞ்சம் ஆகாரங்கள கொஞ்சம் குறைவு பண்ணி சாப்பிடுறது நல்லது. குறைச்சு. அ ரொம்ப ஹெவியா சாப்பிடாமல், கொஞ்சம் டம்பா இல்லாமல் கொஞ்சம் ஹால்ஃப் வயிறு சாப்பிடுற மாரி, நிறையிற மாரி சாப்பிடுறது நல்லது. 3 ஆ ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப ஹெவி வொர்க்ஸ அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அத டயர்ட் ஆக்கி, ஆ உங்கள அடுத்த நாள் எழும்புறத டவுன் பண்ணாதனால கொஞ்சம் ஹெவி வொர்க்ஸ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆ இந்த நைட்ல அ ஓவர் டிரைவ் பண்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். டிராவல் போறேன், எனக்கு அந்த வேலைக்கு, இந்த வேலைக்கு, நான் அதனால வந்து நான் தூங்கிட்டேன் அப்படின்னு இல்லாம, இந்த ஓவர் நைட் டிரைவ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது வந்து ஆ நம்ம ஆண்டோடைய அந்த சமூகத்த போணுன்ற ஒரு வாஞ்ச, ஒரு ஈகர்னஸ் வேணும். ஒரு ஒரு துரிதமான ஒரு எண்ணம் நமக்கு வேணும். நான் எப்படியாவது ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிடணும் அப்படின்னு. இன்னொன்னு நான் சொல்றேன். நம்ம அடுத்த நாள் சண்டே சர்வீஸ்க்காக நம்மை ஆயத்தப்படுத்தி, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருவோம், ஜெபித்து, குடும்பமாய் சேர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமா நம்ம அடுத்த சண்டேக்கு நம்ம சீக்கிரமா போக ஏதுவா இருக்கும். அந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடைய ரீல்ஸையும், மத்த எல்லா காரியங்களும் நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.